பேராசிரியர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சியிலே பேச வேண்டும் என்று சொன்னால் கூட வீட்டிலே உட்கார்ந்து கடுமையான ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வருவார். அவரோட ஹோம்ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் அவர் பேசுகிறார் என்று தெரிந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் கையிலே ஒரு நோட்டு புத்தகமோ ஒரு எழுதுகோடு எடுத்து வர வேண்டும். அப்போதான் அவர் சொன்ன குறிப்புகளையும் புள்ளிவிவரங்களையும் நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நல்ல வேளையாக நண்பர் ஜோதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார். எதையாவது விடுபட்டிருந்தால் கூட அந்த வீடியோ யூடியூப்பில் அவர் போடும்போது அதிலிருந்து எடுத்துக்கலாம். தம்பிக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு அவர் வகுப்பெடுத்தால் எப்படி இருக்கும்? பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் அவரிடம் படித்தேன். அந்த அவருடைய வகுப்பு என்று சொன்னாலே இந்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உளமாற ஒரு மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், சில பிள்ளைகள் 40-50 கிலோமீட்டர் மிதிவண்டியிலே வருவார். 400 கிலோமீட்டர் வருவார். அவன் 11:30 மணிக்கு தான் வந்து சேரும். என்னடா 2 மணி நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு 11:30 மணிக்கு வர அப்படின்னா, சார் 11:30க்கு ராமதாஸ் சார் கிளாஸ் சார், இந்த 12:30 1:30 லஞ்ச் பிரேக், 1:30 மணிக்கு உங்கள் கிளாஸ் சார், அது 2 முடிஞ்சிச்சுன்னா நான் 2:30க்கு தான் கிளம்பி போயிடுவேன். 6 மணி நேரம் வகுப்பு இருக்க வேண்டியவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் வகுப்பு முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் திரும்ப சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். மற்ற வகுப்பெல்லாம் ஏன்டா அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால், ஏதாவது பயன் இருந்தால் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னு நாங்கள் ஏன் சார் உட்காந்துக்கிட்டு 4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோன்னு மனதார மாணவர்கள் சொல்வதை நான் காதால கேட்டிருக்கேன். அதுபோல் இங்கே ஒரு அற்புதமான ஒரு மணி நேரம் ஒரு வகுப்பு முழுமையாக ஒரு 60 நிமிடத்தில் சேதாரம் இல்லாமல் அற்புதமான புள்ளிவிவரங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து வைத்து இங்கே அவருடைய கருத்தை வைத்திருக்கிறார்கள். நான் திரு சதவான அவர்களுக்கு கேட்டார், சார் முடிச்சு சொல்லுவான்னு கேட்டார். சார் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் யாருமே பேசலை, அவர் முழுசாக பேச விட்டுருங்க, நிகழ்ச்சி நிறைவாக இருக்கும், அதுவே போகிறோம், நாங்கள்லாம் என்ன பேச போகிறோம், அதனால் ஐயா பேசி முடிச்சுட்டோம்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் அவருக்கு இழுப்பு கொள்ளலை, முன்னாடி வந்து நின்றுட்டு முடிச்சுக்க சொல்லி சைக்கிள்லாம் காமிச்சார். அதை இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு சொன்ன கருத்தை ஒட்டி சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மண்ணின் மைந்தர் என்கிற சொல் இன்றைக்கு நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மறுபிறப்படுத்திருக்கிறது என்பதிலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. நீண்ட காலமாக இது பற்றி யாருமே பேசாமல் இருந்தார். ஆனால் 60களில் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களிடம் போய், என்னையா நீங்கள்லாம் பெரிய தலைவராக இருக்குங்க, வெளியூர்காரர் தான் இங்கே வேலைக்கு வர்றாங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மண்ணின் மைந்தர்கள்னு ஒரு வாரத்திற்கு இது கட்சியில் முன்னெடுத்து செல்ல முடியாதான்னு கேட்டேன். அப்போல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அரசியல் ஞானமெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், சார் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தபோது நான் ஃபஸ்ட் இயர் இருந்தபோது ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே சமயத்தில் முதலமைச்சரோடு நாங்கள் படித்தோம். அப்போது பிஎஸ் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி உனக்கு வயசுக்கு மீறி நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் வயசுக்கு பேசுகிற சப்ஜெக்ட் இது கிடையாது. அதுக்கு அடுத்தது நாங்கள் ஒரு தேசிய கட்சி, சிபிஐ அப்படின்றது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியினுடைய தலைமையினுடைய கொள்கைக்கு விரோதமாக எந்த கொள்கையும் நாங்கள் பிராந்தியத்தில் எடுக்க முடியாது, மாநில அளவில் எடுக்க முடியாது. எனவே மண்ணின் மைந்தர்கள் என்று பேசினா அது தேசிய கட்சியினுடைய கொள்கைக்கு விரோதமானது என்று சொல்லி அது பற்றியெல்லாம் வெளியில் பேசாதீர்கள் என்று அப்போதே என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு பிறகும் யாருமே அதை பற்றி பேசலை. ஆனால் இப்போது ஒரு சொற்ப மாதங்களாக புதுவையிலேயே சில அமைப்புகள் மிக தீவிரமாக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே பல மாநிலங்களிலே அது பரவிருக்கிறது. ஒரே சமயத்தில் 80% வேலை வாய்ப்பை உள்ளூர் மக்களுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இன்றைக்கி அங்கே சிவசேனா ஆரம்பித்தா, மத்திய பிரதேசத்தில் தொடங்கினா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாமக நிறுவனர் தமிழ்நாட்டிலே கொண்டு வரணும்னு அறிக்கை விட்டிருக்காரு. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வட இந்தியர்களுடைய படையெடுப்பு
நம் நாட்டில் நம் மாநிலத்துக்கு வருகிற போது அவர்கள் அந்த கொரோனாவால் திரும்ப வண்டி ஏறி அவங்க ஊர் திரும்பிய போது இது பற்றி மக்களுக்கு பரவலாக தெரிஞ்சது. இவ்வளோ பேருக்கு வேலை செய்கிறாங்களே, நம்ம போன பிறகு தான் தெரியும். அவங்க இருக்கும்போது தெரியல. நானும் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ அவர்களும் அவருடைய அலுவலகத்தில் பேசி கொண்டிருந்த போது ஒரு தொடர் வண்டி வந்து நின்றது. அந்த தொடர் வண்டி நின்று எல்லாரும் இறக்கி போனாங்க. நான் சொன்னேன், சார் இது கொஞ்சம் பாருங்கள், இங்கே போகிற பசங்கள்லாம் ஒரு பயலாவது நம்ம ஊர் மூஞ்சி இருக்கா பாருங்க. அந்த முழு தொடர் வண்டியிலையும் வந்து இறங்கிட்டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் அது எல்லாம் போகிறான். ஸோ ஒரிசா, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆந்திரா, இந்த பகுதியிலேருந்து பிள்ளைங்கள்லாம் இங்கே வேலைக்கு வர்றாங்க. அந்த ஒரு வண்டியில் ஒரு 1500 பேர் வந்தான்னு சொன்னால் 1500 பேரும் உள்ள குட்டிகளோடு குடும்பத்தோடு இங்கே வேலைக்கு வர்றாங்க. அதே போல் இந்த ட்ரெயின் திரும்பி போகும்போது கொஞ்சம் பேர் போவாங்க. அடுத்த ட்ரெயின் வரும்போது அதே போல் ஒரு 1500 பேர் வருவாங்க. இவன் அப்படியே கொஞ்சம் நாளாக இங்கே இருந்துட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவா, ஓட்டர் ஐடி வாங்கிடுவா. அவன் ஓட்டு போடுற ஆள் தான் எம்எல்ஏவும் மந்திரியாகவும் இருப்பாங்க. இது நம்ம தலையெழுத்தாகி போச்சு அப்படின்னு சொன்னேன். இதுதான், அதாவது மண்ணின் மைந்தர் யார் என்பதிலேயே நமக்கு இன்னும் தெரியவில்லை. இப்போ இன்றைக்கு பேராசிரியர் அற்புதமாக சொன்னார்களே, அதாவது வீரபத்திர சாமி ஐயா காட்டின வழி. 63 சட்டம் வந்தது, யூனியன் பிரதேச சட்டம். 64 நமக்கு ஆதி திராவிடர்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி முதல் அதற்கு முன்னாடி இருந்தவர்கள் மட்டும்தான் பூர்வீக குடிகள், அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் குடியேறியவர்கள் என்று திட்டவட்டமாக அறிவிப்பதற்கான அந்த அறிவிப்பை தீர்ப்பை பெறுவதற்கு அவங்க எத்தனை குட்டி கரணம் போட்டாங்க, எங்கெங்கெல்லாம் விழுந்து புரண்டு எழுந்து வந்தாங்கன்னு என்னை போன்ற ஆட்களுக்கு தெரியும். அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில், அரசியல் சாசன சட்டத்தில் ஒதுக்கீடு யாருக்கு தர வேண்டும் என்பது பற்றி விளக்குகிற போது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவர் ஒரு மாநிலத்திலிருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு குடியேறினால் அந்த குடியேறிய மாநிலத்திலே அவர் தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட மாட்டார். ஏன்னா அவர் வெளியூருக்காரர், அவர் என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியாது. அதனால டிஸ்கிரிமினேஷன், அன்டிச்சிப் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு ஒதுக்கீடு தர வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அரசியல் சாசன சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை அந்த தீர்ப்பில் அந்த தீர்ப்பில் அந்த அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனல் பேராகிராஃபை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனவே மைக்ரெண்ட்டுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது என்று அம்பேத்கரை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்கியது. இறுதியாக அவரோடு போராடிய தயாநிதி என்ற நண்பர் எனக்கு பள்ளித்தோழர், ரெட்டியார்பாளையம் பள்ளிக்கூடத்தில் முதல் வகுப்பிலிருந்து நாங்கள் படித்தவங்க. அவர் அண்டர் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனார். சார் ஒரு டிபார்ட்மெண்ட் டைரக்டராக ரிட்டையர் ஆனார். எனவே இந்த மண்ணின் மைந்தர் யார் என்பதில் இன்னும் நமக்கு தெளிவில்லை. 64 ஆதி திராவிடர்களுக்கும் 2001 எம்பிசி ஓபிசிக்கு இப்போ சான்றிதழ் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒரே குரலாக 64க்கு இதை கொண்டு போகணும். ரகுபதி குலசேகரன் போன்ற நண்பர்கள் இதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். வழக்கு இருக்குது. அவர் இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு அதை தள்ளி போடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 64 தான் அவனுடைய நோக்கம், குறிக்கோள். அதனால் நீங்கள் 71 கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 30 ஆண்டுகள் தள்ளி போகும். இதில் நமக்கு இந்த எல்லாமே 64ஆக இருந்தாலும் 2001ஆக இருந்தாலும் ஆதி திராவிடர்களுக்கும் இந்த ஓபிசி எம்பிசிக்கும் இந்த சான்றிதழ் கொடுக்குற அந்த ஒதுக்கீட்டு பகுதிகளில் வருபவர்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணின் மைந்தன், மைக்ரெண்ட்டு, பூர்வீக குடி என்ற கான்செப்ட் பொருந்தும். பாக்கி இருக்கிற அந்த 50% இருக்க அதில் இது எதுவுமே பொருந்தாது. இப்போ அதுக்கு என்ன டெஃபினிஷன்? நம்ம புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்புகளில் ரெசிடென்ட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். கல்லூரிகளில் இடம் கொடுக்கும்போது 100% ரெசிடென்ட் கொடுக்குறோம். அதில் ஒரே ஒரு இடம் மட்டும் முழுக்க மெரிட் பேசிஸில் ஃபில்லப் பண்ணும். ஒரு வகுப்பில் 65 இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் மார்க் அதிகமாக வாங்கினவன் இந்தியாவிலேருந்து யாராக இருந்தாலும் அந்த ஒரு சீட்டு கொடுப்பாங்க, மெரிட் சீட்டு. அது ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும். பாக்கி இருக்கிற அனைத்து இடங்களையும் 100 விழுக்காடு ரெசிடெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். இது கல்வியை பொறுத்த வரைக்கும். இது இப்போ ப்ரொஃபஷனல் காலேஜஸில், அதுவும் குறிப்பாக இந்த தனியார்
பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த கோட்பாட்டை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. அதே போல் வேலை வாய்ப்பில் குரூப் ஏ குரூப் பின்னு சில கேட்டகரி, பாக்கி குரூப் சி குரூப் டி அப்பாயின்மெண்ட்டு ரெசிடென்ட் தான், நான் ரெசிடென்ட் அப்ளிகேஷனையும் போட முடியாது. இது நான் சொல்கிறதெல்லாம் இந்த 50% பயன்படுத்தி இந்த 50% இப்போது கொடுத்த இந்த 10% அதில் வரும். இடபிள்யூஎஸ் இப்போ பாரதிய ஜனதா கொடுத்தது இல்லையா, அந்த 10% அதில் நடக்கும். அந்த 50 விழுக்காட்டில் யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா அதுக்கு எந்த கட் ஆஃப் டேட்டும் கிடையாது, எந்த கட் ஆஃப் டேட்டும் கிடையாது. 64 கிடையாது, 2001 கிடையாது. 5 ஆண்டுகள் இந்த மண்ணில் நீ குடியிருப்பு சான்றிதழ் கொடுத்தா வரலாம். அதில் எவ்வளோ விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னால், மத்திய அரசு ஊழியர்கள், பொது அமைப்பு சார்ந்த ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், இவர்கள்லாம் ஓராண்டு பணியில் இருந்தாலே அவர்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் கிடைக்கும். இப்படியெல்லாம் விதிவிலக்கு கொடுத்து வெளியூர்காரர்கள் எல்லோரும் புதுச்சேரிக்கு மிக எளிதாக வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் கல்லூரிகளில் இடங்களை பெறுவதற்கும் அது வழியமைத்து கொடுத்து விட்டது. எனவே இதை அதாவது அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்து சட்டபூர்வமாக நிறைவேற்ற வேண்டும். நம்ம மண்ணின் மைந்தர் யார் அப்படின்றது ராஜீவ் சந்திரா செயலாளராக இருந்தப்போ இது சம்மந்தமாக கொஞ்சம் அவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ என்ன சொன்னார்னா, ராஜா நம்மளுக்கு ஒரு செய்தி தெரியுமா, அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்டேட் ரெசிடென்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அப்படி ஒரு ஆக்ட் பாண்டிச்சேரியில் கிடையாது. இங்கே நாம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறோம், என்னென்னு 5 வருஷம் இருந்தால் அவர் ரெசிடென்ட்டு. உதயப் ரே இங்கே சர்வீஸ் ஜாயின் பண்ண புதுசு 70களில் அவர் இங்கே 70 கடைசியில் இங்கே பிசிஎஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறார். அவர் ஜாயின் பண்ணும்போது இந்த கோந்திரபிஷியம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அவங்க தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்கள்லாம் கல்லூரி சேர்றதுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் விண்ணப்பம் கொடுக்கணும். இந்த நேட்டிவிட்டின்னா என்ன அப்படின்னா, அதாவது தோஸ் ஹூ ஆர் பார்ன் அண்ட் ரிசைடிங் இன் பாண்டிச்சேரி. நீங்கள் இங்கே பிறந்திருக்கணும், உங்கள் பெற்றோர்கள் இங்கே வாழ்ந்துருக்கணும். அது 2 இருந்தால் தான் உங்களுக்கு நேட்டிவிட்டி கிடைக்கும். நேட்டிவிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன். இதுதான் அப்போ இருந்த ரூல். என்னாச்சு, நாளடைவில் இந்த அதிகாரிகள் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஐ டூ ஹியர் பை சர்டிஃபை தட் ஸோ அண்ட் ஸோ இஸ் எ நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரின்னு முதல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் நேட்டிவ் பார் ரெசிடென்ட் ஆஃப் பாண்டிச்சேரின்னு கொடுத்தாங்க. அந்த ஸ்லாஷ் போட்டு குட்டிச்சவரானது தான் நேட்டிவ் பார் ரெசிடென்ட் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் ஒன்று கட் பண்ணிடுவாங்க, ரெசிடென்ட்ன்றதை கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க, நேட்டிவ்னு கொடுப்பாங்க. ஒருத்தர் ரெசிடெண்ட்டாக இருப்பார், பிறந்திருக்க மாட்டார், அவர் நேட்டிவிட்டி கிடையாது, ரெசிடென்ட்னு டிக் பண்ணி நேட்டிவ்ன்றதை கட் பண்ணி கொடுப்பாங்க. இது நாளடைவில் அந்த நேட்டிவ்ன்ற வார்த்தையை காணாமல் போச்சுங்க. இது வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பிழை. அதாவது நேட்டிவ் என்ற சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டிருந்த அரசு அதிகாரிகள் நேட்டிவ் பார் ரெசிடென்ட் என்று கொடுத்துட்டு அதை நேட்டிவ் என்று சொல்லியே எடுத்துட்டு ரெசிடென்ட் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாய கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் பிரின்சிபல் ஒரு ஆர்டர் போடுவார். அப்போ நான் ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனேன். அதாவது ஆயில் என்ஜின் அப்படின்னு ஒரு ஸ்டாக் ரெஜிஸ்டரில் இருக்குது. 1 ஆயில் என்ஜின்னு 1 ஸ்டாக் காமிக்கணும். ஆனால் அதில் ஆயில் அப்படின்னு போட்டு ஒரு வருஷம் ஆயில் என்ஜினாக இருந்தது, அடுத்த வருஷம் ஆயில் ப்ராக்கெட்டில் என்ஜின் ஆகிடுச்சு. ஆயில் தான் அந்த ஸ்டாக்கில் காட்டணும். அந்த ஸ்டோர் கீப்பர் ஒரு பாட்டில் ஆயில் எடுத்துட்டாங்க. இதான் சார் ஆயில் என்ஜின் ஸ்டாக்கில் இருக்குறியா, மோட்டர்லேயே இருக்கணும், இவர் ஆயில் எடுத்து வைக்கிறீங்கன்னா இல்லை சார் ஆயில் தான் சார், அது ஆயில் என்ஜின் இல்லை சார்னா என்ஜினை வீட்டுக்கு எடுக்க முடியும். இதுதான் எப்படி நேட்டிவ் என்ற சொல் காணாமல் போன வரலை. அப்போ உதயத்துறை தான் அந்த வருவாய்த்துறையில் அந்த துறைக்கு அதிகாரியாக இருந்தவர். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த தவறு நடந்தது. அதுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாக ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த தவறு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெசிடென்ட் என்பதற்கு இப்போ இந்த 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் 10 ஆண்டாக
மாற்றும் உத்தேசம் இருக்கிறது. அதற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வருவோம் அப்படின்னு ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவையை அறிவித்தார். அறிவித்தோடு சரி. அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசலை, மற்றவங்களும் யாரும் பேசலை. இன்னை வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள் தான் ரெசிடென்ட் டெஃபினிஷன் இருக்குது. இதில் அரசு ஊழியர்கள் பண்ணுற அட்டகாசம் தான் அதிகம். இந்த ஓஎன்ஜிசியில் வேலை செஞ்ச ஒருத்தவன் ஓராண்டு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் அவங்க பிள்ளைக்கு மெடிக்கல் இன்ஜினியரிங் சீட் வாங்கலான்றதை பயன்படுத்தி 11 மாதம் அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டு இந்த 11 மாதன்றதை காமிச்சிட்டு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வாங்கி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டான் மகாத்மா காந்தியில். 1 வருஷம் முடிச்சிருக்கணும். தேஷோட கம்ப்ளீட்டட் 1 year ஆஃப் சர்வீஸ்ன்றதாங்க அதில் ஆர்டரு. ஆனால் 11 மாதம் காமிச்சிட்டு அவன் 11 மாதம்னா 1 வருஷம் தாங்க அப்படின்னு சொன்னால் டெப்டி தாசில்தார் கைது போட்டார். அதுக்கப்புறம் அந்த பையன் செகண்ட் இயர் போயிட்டான். ஃபஸ்ட் இயரை முடிச்சுட்டு கோர்ட்டில் போய் சீட்டு கிடைக்காதுன்னு கேஸை போட்டு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. இப்போது வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க. இது தப்பு நடந்தால் அரெஸ்ட் வரைக்கும் போகுது, தாசில்தார் டெப்டி தாசில்தார்லாம் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி இப்போ சான்றிதழ்களுக்கான அந்த ஆதாரபூர்வமான ஆவணங்களை கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுக்கிறார்கள். எனவே இந்த தவறு நடப்பது எல்லாமே பெற்றோர்கள் வட்டத்திலும் மாணவர்கள் வட்டத்திலும் தான் அதிகமே தவிர அதிகாரிகள் மட்டத்தில் நடப்பது ஒரு 5 அல்லது 10% தான். அதை அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி ஏனாமில் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒருத்தருக்கு தெரியாமல் நடக்கும். அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். நல்லது நடந்தாலும் அவருக்கு தெரியும், கெட்டது நடந்தாலும் அவருக்கு தெரியும். இப்போ அது போன்ற மாநிலத்தில் இப்போ ஆந்திராவிலேயும் ஏனாம்லேயும் ஜிப்மர்லேயும் ஆந்திரா மெடிக்கல் காலேஜ்லேயும் அட்மிஷன் வாங்கினதுனால இந்த குழப்பம் வெளியில் வந்துச்சு. 2 காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டாங்க. அங்கேருந்து டிசி வாங்கிட்டு வந்து ஜிப்மரில் சேர வரான். சேரும்போது நம்மளால் பிடிச்சிட்டான். எப்படா நீ அங்கே அந்த டிசி கொடுக்குற, அங்கே எப்படி அட்மிஷன் வாங்க, நீ ஆந்திரா ரெசிடென்ட் வாங்கினா ஆமாம். அப்போ எப்படி ஏனாம் ரெசிடென்ட் கொடுக்குறது, ஆமாம். அப்போ 2 ஊரில் எப்படா ரெசிடென்சி வாங்கினேன் அப்படின்னு பிரச்சனை வெளியே வந்துச்சு. மீடியாவிலலாம் ஹைலைட் ஆனதுனால அந்த 11 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைன்னா ரகசியமாக இந்த தவறு நடந்து நிறைவேறி இருக்கும், யாருக்குமே தெரியும். எனவே இந்த மண்ணின் மைந்தர் யார் என்பதில் நாம் திட்டவட்டமாக முடிவு செய்ய வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு மாற்று 64 மார்ச் 5 தான். இதில் தீர்மானமாக வீரபத்திர சாமி வழியை தொடர்ந்து 64 மார்ச் 5 அப்படின்னு போட்டு யாராக இருந்தாலும் ரெசிடென்ட்டுக்கு அதுதான், பாக்கி எல்லாம் மைக்ரெண்ட் தான் அப்படின்னு நம்ம இது கொண்டு வரணும். சடகவன் ஐயா சொன்னது போல் இதுக்காக ஒரு குழு அமைச்சு நாங்கள் முக்கியமான சப்ஜெக்டை பற்றி ஒரு 50-100 பக்கங்களுக்கு ஒரு அற்புதமான ஆய்வுபூர்வமான ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை ஊடகங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நாம் கொடுத்தா அது ஏதாவது ஆக்கப்பூர்வமான சில பணிகளை நம்மளால் செய்ய முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடியெல்லாம் இந்த மோதல் போக்கு நடப்புறது, ஆட்சியில் என்னென்ன கோளாறுகள் நடக்குதுன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தப்பு பண்ணுறது எல்லாமே தப்பு பண்ணுறவனும் தெரிஞ்சு தான் பண்ணுறான். யார் இல்லைங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை, தெரிஞ்சு தண்டா பண்ணேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, இப்படி சொல்கிற ஒரு போக்கு தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் மக்களும் இதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் அதாவது இந்த விமர்சனம் செய்வதில் பல்வேறு நிலைகள் இருக்குது. நான் இந்த முக்களும் முனகளும் எத்தனை நாளுக்கு இந்த ஒரு ஐக்கிய எழுதினேன். முக்களும் முனகளும் எத்தனை நாளுக்கு முழங்கை உயர்த்து, எத்தனை நாள் தான் இப்படி பண்ணிட்டான்னு வீட்டில் கக்கூஷில் உட்காந்துக்கிட்டு பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆட்சியில் இருக்கவங்க விமர்சனம் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாது. இந்த முஷ்டியை உயர்த்த கற்றுக்கும். இதை ஐயா அவருடைய முன்னோர்களுடைய பாணி. அதாவது நாம் எல்லாமே இப்படியே குறை சொல்லிக்கிட்டு, அதாவது சக்தி படைத்தவர்கள் கூட இன்றைக்கி சமாதானமாகி விடுகிறார்கள். அதற்கான காரணம் நமக்கு தெரியல. சக்தி படைத்தவர்களாவது வெளியிலே போராட வேண்டாம், நாம் எல்லோரும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் இது உணர்வு ரீதியாக, அறிவு ரீதியாக, சட்ட ரீதியாக அதற்கு ஒரு வடிவை நம்மளால் கொடுக்க முடியும். ஆக்கப்பூர்வமாக நம்மளால் அப்படி ஒரு சாதனையை மேற்கொள்ள முடியும். இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை எது என்று மட்டும் சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா சடகவன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னே மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி என்னுடைய பேராசிரியர் ராமதாஸ் ஐயா அவர்கள்
அவருக்கும் நன்றி கூறி இந்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.